நானும் சக்தியும் லவ் பண்றோம். உங்க சம்மதம் கிடைச்ச பின்னாடி தான் என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு உங்க பையன் சொல்லிட்டாரு. என் சக்தி லவ் எல்லாம் பண்றானா? ஆச்சரியமா இருக்கே. இந்த பொண்ணையாவது சந்தேகப்படாம சந்தோஷமா வச்சு பாத்துக்கோ. உன் மேல இருக்கிற லவ்னால தான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கா. உண்மையா நடந்துக்கோ இவகிட்ட. ஒரு பொண்ணை ஓட ஓட விரட்டி கத்தியால குத்துறத நான் பார்த்தேன்க்கா. கொலை பண்ணவனை விட்டுட்டு வேற யாரையோ பிடிச்சு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கக்கா. நான் அதை ரகசியமா வீடியோ எடுத்துட்டேன். அத போலீஸ் கிட்ட ஒப்படைக்க போகும்போது நான் சிக்கல மாட்டிக்கிட்டேன்க்கா. சரி, நீ இப்ப எங்க இருக்கேன்னு சொல்லி நாங்க அங்க வரோம். ஹலோ, சீக்கிரம் வந்துருக்கா. என்னமா? தத்து இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. எங்க இருக்கானா? நீ இப்படியே போ, சீக்கிரமா போ, நான் சொல்றேன். சரி. சொல்றா அண்ணே, நம்ம கஸ்டடியில் இருந்த சென்னை பையன் தப்பிச்சு ஓட பார்த்தானே. டேய், என்னடா சொல்ற? அவனை பிடிக்க போகும்போது யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருந்தானே. அவன் போன்ல பேசுறவளும் நீங்க என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? தேவா, என்னாச்சு? அக்கா, அது அக்கா, அது கடத்தி வச்சிருந்த தத்து தப்பிக்க பார்த்திருக்கான். அதுக்குள்ள நம்ம ஆளுங்க பிடிச்சிட்டான். சரி, அவனை இடத்த மாத்த சொல்லு. நான் மத்தத அப்புறம் சொல்றேன். சரி, சரிங்கக்கா. டேய் அண்ணே, உடனே அங்கிருந்து இடத்த மாத்திருங்க. சரிடா, நான் சொன்னதை பண்றேன். டேய், அக்கா சொன்னாங்கல்ல, அதை செஞ்சிரு. அக்கா சொல்லிடுங்க. சரி சரி, வச்சிடுறேன். லக்ஷ்மி. அண்ணி, என்ன கடத்தல் அது இதுன்னு பேசுறோமேன்னு பாக்குறியா? அண்ணி என்ன நீ புரியல. அது வேற ஒண்ணும் இல்ல. எங்க தென்னந்தோப்பு இருக்குல்ல, அங்க வேலை செய்யற ஒருத்தன் அங்க இருக்கிற தேங்காயெல்லாம் என்னை ஏமாத்தி கடத்த பார்த்தான். அவனை புடிச்சாச்சுன்னு சொல்றான். வேற ஒண்ணும் இல்ல, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. பாரு. சரி.
ஆளையும் காணுமே. இது பாரு, தத்து எனக்கு ஃபோன் பண்ணத கோடீஸ்வரி ஆளுங்க பாத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இடத்த மாத்திருப்பாங்க. இந்த இடத்துக்கு தான் வரப்போறேன்னு சொல்லியிருந்தா ஸ்ட்ரைட்டா வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு ரைட்ல போ லெஃப்ட்ல போன்னு என்ன கன்ஃபியூஸ் பண்ணதுனால எங்க அண்ணனை காப்பாத்துறதுக்கு இருந்த நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன். எல்லாம் உனக்கு இருக்கிற திமிரு. சக்தி, இப்போதைக்கு சண்டை போடுறதுக்கு இது நேரம் இல்ல. இப்பதானே தத்து என்கிட்ட பேசினா. அதுக்குள்ள இடத்த மாத்திருக்காங்கன்னா பக்கத்துல தான் எங்கேயாவது போயிட்டு இருப்பாங்க. வா போய் பார்க்கலாம். நில்லு. எங்கன்னு போய் தேடுவ? போலீஸ் செக் போஸ்ட் எந்த ரூட்ல இல்லையோ அந்த பக்கம் தான் அவங்க போயிட்டு இருப்பாங்க. வா, சொல்றேன்ல, வா. ஓட்டம் என்ன ஓட்டம் ஓடுற? உன் ஓட்டத்தை பிடிக்க முடியாதா? சாம்பார் சாதமும் சக்கரை பொங்கலும் சாப்பிடுற உனக்கே எப்படின்னா கொத்து புரோட்டாவும் கோழிக்கறி குருமாவும் திங்கிற எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓடுறானா ஓட்டம். ஏய், வாயிலேயே போட்டேன்னா ஒண்ணுக்கு வருது ஓட பாக்குறியா? என்னையா இது? ஒன்னும் ஆவலையா? ஏய் பாண்டி, ஆ, அங்க என்னன்னு பாரு. இண்டிகேட்டர் போட்டு திருப்பர் தானே நேரா பின்னால விட்டுருக்க. எவன்டா அவன் வண்டி இப்படி குறுக்க போட்டிருக்கான்? ரைட்ல போயிருக்கலாம். என்னடா ஆச்சு உனக்கு? சும்மா இருக்க மாட்டியா? ஏன்டா கத்திக்கினே இருக்க? வாய மூடு. என்னடா கத்திக்கினே இருக்க? சொன்ன கேட்க மாட்டேன். மூஞ்சிலேயே குத்துனா வாய மூடுறா. அவன் நாக்காடுறா. டேய், ஏன்டா ஓனாய் மாதிரி கத்தாத. ஓடுற? சும்மா இருக்க மாட்டியா? ஓட்டனா? என்ன நடிக்கிறியா? ஏய், வாயிலேயே போட்டேன்னா. கம்மன் இரு, கத்தாத. ஓட்டம் ஓட்டம் பிடிக்கிறியா ஓட்டம்? டேய், எங்க அக்கா யார் தெரியுமா? உதவின்னு வந்தா உசுரை கொடுப்பாங்க, உரசி பார்த்தா உசுரே எடுத்துருவாங்க. ஓட்டம் பிடிக்கிறியா ஓட்டம்? உன் காலை உடைச்சு போடுறேன் பாரு.
பரவாயில்ல, உன் பைக்கு பத்திரமா தான் இருக்கு. ஆ சரி, பெட்ரோலை ஊத்திட்டு பத்திரமா போயிட்டு வரியா? சரிங்க அண்ணி. ம். தேங்க்ஸ் அண்ணி. ஆ தேங்க்ஸா? சொந்தக்காரங்களுக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்? ஒத. சரி, பத்திரமா போயிட்டு வா. ம்? சரிங்க சரி. அண்ணி. ஆ, லக்ஷ்மி, அண்ணி ஆ, சொல்லுங்க அண்ணி. இல்ல ஒண்ணு இல்ல, போயிட்டு வரேன்னு. சரிங்க அண்ணி. ஹலோ, சொல்லு லக்ஷ்மி. நந்தினி, நான் இன்னைக்கு உன்கிட்ட சொன்னேன்ல, சென்னை பையனை கோடீஸ்வரி கடத்தி வச்சிருக்கான்னு. ஆ அந்த பையன் இருக்கிற இடம் யாருக்கோ தெரிஞ்சிருச்சான். அதனால அவனை இடம் மாத்திட்டாங்க. ஆமா லக்ஷ்மி, அது தெரிஞ்சுதான் இப்ப நாங்க அவனை தேடி போயிட்டு இருக்கோம். சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் வந்து என் தங்கச்சியை பார்க்குற மாதிரி போய் அந்த கோட்டீஸ்வரி அந்த பையனை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு நான் உன்கிட்ட சொல்றேன், சரியா? அது தெரிஞ்சா போதும் லக்ஷ்மி, வெற்றியை ஈஸியா வெளியே எடுத்துடலாம். அதுக்கு தான் நந்தினி நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நியாயம் நம்ம பக்கம் தான் இருக்கு. நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதனால உன் தங்கச்சியோட வாழ்க்கை பாதிக்க போகுது. ஐயோ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன், சரியா? சரி லக்ஷ்மி. வள்ளியம்மா, வந்துட்டீங்களா? தண்ணி எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும். நானும் நேத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஒரு மாதிரியாவே இருக்க. உடம்பு சரியில்லையா? உடம்பு நல்லதாங்க இருக்கு, மனசுதான் சரியில்லை. மனசு சரியில்லையா? ஏன், என்னாச்சு? இன்னைக்கு காலையில துணி காய வைக்கிறதுக்கு மொட்டை மாடிக்கு போனேனா, அப்ப எதேச்சியா தங்கவேல் ரூமுக்குள்ள பார்த்தா லட்சுமி தான் இந்த வீட்டுக்கு முதல் முறையா வெற்றியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா. அவளுக்கு முன்னால தேனு கருப்பமாயிட்டனா நம்ம லட்சுமியோட மனசு எவ்வளவு பாடுபடும். அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை? அதை நினைச்சுதான் நானும் கவலைப்பட்டு இருக்கேன் வள்ளியம்மா. முதல்ல நானும் உன்ன மாதிரி தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் நான் தங்கவேல்கிட்ட கேட்டப்போ அதிக துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்த அவங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி விஷயத்த அவங்க கேட்குறப்போ மறுபடியும் சித்த பிரம்ம பிடிச்சி அவங்க கோமா ஸ்டேஜ் கூட போகலாம்.
என்ன சொன்னான்னு தான் சொல்லுங்களேன். அது வந்து ஒருவேளை லட்சுமிக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க குழந்தை பெத்துக்கலாம்னு நினைக்கிறாங்களே என்னமோ. இல்லைங்க, அவங்கள பார்த்தா அப்படி தெரியல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற அந்யோன்யம் தாம்பத்தியம் அது அவங்களுக்குள்ள இல்ல. இதை இப்படியே விட்டா அவங்களுக்குள்ள பெரிய இடைவெளி வந்துருங்க. அது வராம இருக்க நான் வேணும்னா தேன்மொழி கிட்ட பேசி பார்க்கவா? நீங்களும் தங்கவேலு கிட்ட பேசுங்க. என்ன சொல்றீங்க? சரிம்மா, பேசி பாரு. இத்தனை நாள தேனி என் கூட சண்டை போட்டாலும் பெட்ல தான் படுக்க சொல்லுவா. நேத்துன்னு சண்டை பெருசாகி என்னை கீழே படுக்க சொல்லிட்டா. ச்சே, நான் ஒரு மடையன். விடிய காலையில் கரண்ட் போயிடுச்சுன்னு ஜன்னல் கதவை திறந்து வச்சிட்டேன். அந்த நேரம் பார்த்தா அம்மா பார்க்கணும். எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அம்மாவுக்கு தெரியாம இருக்க அம்மா மனசை மாத்த ஏதாவது பண்ணணுமே. காலையில பால் டம்ளர்ல மாத்திரை ஸ்டெப் இருந்துச்சு. அப்படின்னா பால்ல யார் தூக்க மாத்திரை கலந்துருப்பா? இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சே ஆகணும். என்ன பாலை காய்ச்சி எடுத்துட்டு போலான்னு வந்தியா? என் தம்பி பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு நானே பாலை நல்லா காய்ச்சிட்டேன். இப்ப சாயந்தரம் கறந்த பால் தான் நல்ல சொண்டை காய்ச்சிட்டேன். எடுத்துட்டு போய் தெருக்கு கொடு. அண்ணி பால்ல மாத்திரை எதுவும் கலந்துருப்பாங்களோ? கண்டுபிடிப்போம்.